சரி, எதுக்கு மட்டும் ஸ்பெஷல் ரூல் பார்த்தோம்? உண்ணா குதிரைகள் இதுக்கு என்ன சொல்றாங்க? ஆகார ஈற்று அஃறிணை பன்மை எதிர்மறை வினைமுற்றுக்கு முன்னாடி இயல்பாகத்தான் புணரும் அப்படின்னு நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸாம்பிள் மட்டும் வந்துச்சுன்னா நம்ம மிகாம எழுதணும். வல்லினம் மிகாம எழுதலாம். இதே ஓடா குதிரைன்னு வந்துச்சுன்னா இக்கு போட்டு எழுதுங்க. ஏன்னா அப்பதான் ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸ்கூல் புக் எக்ஸாம்பிள்ல வருது. இங்க இது மட்டும் நீங்க பார்த்து எழுதிக்கங்க. ஓகேவா? வாங்கிட்டீங்களா? சரி, ஓகே. ஓகே. சோ ஆகார ஈற்ற அஃறிணை பன்மை எதிர்மறை வினைமுற்றுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்தா இதில் இந்த புக்ல இருந்தா எடுத்திருக்காங்க. அப்ப வல்லினம் போட்டு எழுதிராதீங்க. அவங்க தப்பா கொடுத்தாலும் நம்ம கீ சேலஞ்ச் பண்ணலாம் இது. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுதான் நம்ம கொஸ்டின் கேட்டது. நாளி கூட்டல் உரி, அதாவது நாடுரிங்கிறத எப்படி பிரிச்சு எழுதுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நாளி கூட்டல் உரி. இதுக்கு என்ன புணர்ச்சி சொல்றாங்கன்னா, நாளி அப்படிங்கிறது என்னன்னா, நாளிங்கிறது என்னப்பா? ஒரு அளவு பெயர். அந்த அளவு பெயருக்கு டைம். முன்னாடி நாளி இவ்ளோ நாளி ஆகுது அப்படிங்கிறது. உண்பது நாளி உடுப்பவை 2 அப்படிங்கிறது ஒரு குவான்டிட்டி, ஒரு மெஷர்மெண்ட், ஒரு அளவு வந்து ஓகே. சொல்றாங்க. சரியா? அப்படி அந்த அளவு பெயருக்கு முன்னாடி உரி அப்படிங்கிறது ஒரு அளவு பெயராமா. அப்படி வந்துச்சுன்னா இந்த வருமொழி முதல் இருக்கிற ஈற்று உயிர்மெய் கெட்டு டகரமெய் வரும்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? இப்போ நாடு கூட்டல் உரி, நாடுரி இருக்குங்களா? இதுல இந்த லீ போயி அதுக்கு பதிலா டா வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நமக்கு இந்த புணர்ச்சி விதியில தேவையில்ல. நாடுரிங்கிறத நீங்க எப்படி எழுதலாம்? நாளி கூட்டல் உரி அப்படின்னு எழுதலாம். அவ்வளவுதான். ஓகே. சோ நாடுரி. அந்த லீ இருக்கு இல்லையா? இந்த லீ தான் என்ன சொல்றாங்க? ஈற்று உயிர்மெய்ன்னு சொல்றாங்க. நிலைமொழி ஈற்றுல இருக்கக்கூடிய உயிர்மெய். ஓகே. நிலைமொழி ஈற்றுல இருக்கக்கூடிய உயிர்மெய் இது கெட்டு, இந்த லீ கெட்டு என்ன மெய் வருமாமா? டகரமெய் வரும். அப்ப லீ போயிருச்சுன்னா எப்படி வரும்பா? நாளி கூட்டல் உரியில ஈற்று மெய் உயிர்மெய் கெட்டுச்சுன்னா நா கூட்டல் உரின்னு வருமா? நா கூட்டல் உரின்னு வரும். ஆமா அப்புறம் மேம். என்ன சொல்லியிருக்காங்க? டகரமை தோன்றும் சொல்லியிருக்காங்க. அப்ப நா கூட்டல் இட்டு கூட்டல் உரின்னு வரும். அப்புறம் இந்த இட்டு ஊ சேர்ந்து நாடுரின்னு வந்திருக்கும். இதுக்கு என்ன புணர்ச்சி விதி சொல்லுங்க? இங்க மெய்யும் உயிரும் சேர்றதுக்கு என்ன புணர்ச்சி விதி சொல்லுங்க? உடல் மேல் உயிர்வரின் உட்குரல். ஆஹா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அதனாலதான் இட்டு கூட்டல் ஊ சேர்ந்து டூன்னு போயிருக்கு. கரெக்டா? ஓகே மேம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே நாடுரி. சோ இதுதான் வந்து சொல்றாங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒட்டுவது இயல்பே. ஓகே மேம். ஓகே. சோ நாடுரி அப்படிங்கிறது நாளி அப்படிங்கிற அளவு பெயர் முன்னாடி உரி அப்படிங்கிற அளவு பெயர் வந்துச்சுன்னா நிலைமொழி ஈற்றுல இருக்கக்கூடிய அந்த உயிர்மெய் கெட்டு என்ன ஆகுதுன்னா டகரமெய் வருது. அப்புறம் அந்த டகரமெய் இந்த மெய்யும் உயிரும் சேர்ந்து நமக்கு எப்ப போல என்ன வருதுப்பா? நாடுரி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உரி உப்பு. உரிங்கிறது அளவு பெயர். அதுக்கப்புறம் யகரமெய் வரும்னு சொல்றாங்க. உரி அப்படிங்கிற அளவு பெயருக்கு பின்னாடி யகரமெய் வரும். அப்போ நம்ம இத நம்ம யோசிக்கவே மாட்டோம். உரி கூட்டல் உப்புக்கு எப்படி யகரம் வரும் அப்படின்னு. இப்ப எப்படி நம்ம சாவ கூட்டல் குத்தினான் முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தோமா? அதை எப்படி சா குத்தினான்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி உரி கூட்டல் உப்பு உரிய உப்புன்னு நம்ம வந்து இமேஜினே பண்ண மாட்டோம். சோ அதனால இது இம்பார்ட்டன்ட். நன்னுள்ள கொடுத்திருக்கிறது இது இம்பார்ட்டன்ட். உரிய உப்பு அப்படின்னு சொல்றாங்க. உரிய உப்பு. உரி அப்படிங்கிற அளவு பெயருக்கு அப்புறம் யகர உயிர்மை தான் வரும். அது யகர உயிர்மை வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த யகர உரிமை வர்றதுக்கு ஏத்த மாதிரி வருமொழிகளும் மாறும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க உப்புக்கு வந்து என்ன வருது? ஊ அப்படிங்கிற ஊன்னு போட்டிருக்காங்க. உரிய உப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கேட்டா இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம் எந்த ஆங்கிள்லயும் எகரம் போட்டு. சோ உரி கூட்டல் உப்பு என்ன சொல்றாங்க? உரிய உப்பு. ஊ வருது இந்த இடத்துல. யகரம் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே தானப்பா? கன்ஃபியூஸ் ஆகல இல்லையா? கிளியர் மேம். எங்க சொல்லுங்க. நெகிழின்னா என்னன்னு சொன்னா, ஞொல்கல்னா என்னன்னு சொன்னா? மேம் நெகிழி எப்படின்னா கொள்ளிக்கட்டை. ம் நெகிழி அப்படின்னா நொல்லுதல்னா கொல்லிக்கட்டை. ஞொல்கல்னா குறைதல் அப்படின்னு பார்த்தோம். ரெடியூஸ் பண்றது. ஞாவரிசையில இந்த 4 மட்டும்தான் மொழியோட முதல்ல வரும். மொழியின் ஓகே முதல் மேம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லோட முதல்ல 12 ஸ்டார்டிங். உயிரெழுத்துகளும் வரும்னு சொல்றேன். இந்த பாயிண்ட் கரெக்டா? மொழி முதல்ல நோ. 12 வரும். 12 உயிரெழுத்துகள் வரும். 12 ஓ, உயிரெழுத்துகளும் வரும். இக்கு. மேம் அப்ப அந்த அக்கு வராதா மேம்? அதனால கன்ஃபியூஸ் ஆகுது மேம். ஆ அக்கு வராது. அது வந்து ஒரு முன்னாடி ஒரு உயிரையும், பின்னாடி ஒரு உயிர்மெய் எழுத்தையும் சேர்ந்து தான் வரும். ஆனா இங்க வந்து மேம் அப்போ முதல்ல 12 12 உயிரெழுத்துல உயிரெழுத்துகள் அக்கு வரும் அப்படின்னு கிடையாதா சொல்லிருக்கு. மேம் அப்போ? ஆமா. அது வரக்கூடாது.
சரி, அப்ப ஆயுதம் தவிர்த்து அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனிங் போட்டிருக்கணும். அவங்க அதை அப்படி போட்டிருக்கணும். ஓகே. சரிப்பா. அவனி என்ன பார்த்தோம்ப்பா? அவனி சொல்லுங்க. அவனி சின்ன நீ போட்டா அவனி சிம்மன் உலகம். 2 சுழி நான் போட்டா. இதே 3 சுழி நான் போட்டா, அவனி போட்டா அவனி ஐயோ. நன்மை இல்லையா? நன்மை தானே பார்த்தோம். எஸ் மேம். நன்மை பார்த்தோம். சிவனுக்கு என்ன பார்த்தோம்ப்பா? இங்க சிவனுக்கு ஒரு பேர் பார்த்தோமே, என்ன பார்த்தோம்? அனன் அனன்னா ஏற்கனவே ஒண்ணு பார்த்திருக்கோம். என்னது? அரண் அப்படிங்கறது பார்த்திருக்கோம் அரண் இல்லையா? பார்த்தோம் அரனா மேம். பாம்பு. சின்னராவா பெரியராவா? சின்னர. ம். அதே மாதிரி இங்க சிவனுக்கு இன்னொன்னு பார்த்திருக்கோம். என்னது? அனனா ஏதோ வரும். எனக்கு பேஜ் நம்பர் கண்டுபிடிக்க முடியலையே. சரி விடுங்க, நம்ம பார்க்கலாம். ஆழம்க்கு என்ன பார்த்தோம்? ஆழம், ஆழ்வு, இந்த ரெண்டுக்குமே என்ன பார்த்தோம்? ஆழ்வுனா நான் தான் சொன்னேனே, அகலம் அந்த செவ்வகம் வச்சு செவ்வகம் வச்சு லென்த் சொன்னோமே. அப்படின்னா என்னது? அகலம் தானே. ஆழ்வு, அகலம். அலம். எந்த லகரம் வரும்? லட்டுக்கு போடுற லகரம். ஓகே, லட்டுக்கு போடுற லகரம். எங்க மின்மினிக்கு என்னப்பா பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துட்டோம். மின்மினிக்கு என்ன பார்த்தோம்? அளத்தி. எந்த லகரம் வரும்? மின்மினிக்கு என்ன ரகரம் வரும்? லட்டுக்கு வர்றது மேம். இதே நெய்தல் நிலப்பெண் அப்படிங்கறதுக்கு இதே அழுத்தி தான் பார்த்தோம். ஆனா எந்த லா வரும்ப்பா? அது உப்பளத்துக்கு வர்ற ல வரும். பள்ளத்துக்கு வர்ற ல. பள்ளத்துக்கு வர்ற லா வரும். அதான் மேம் அந்த ஹிண்ட் இப்படி ஞாபகம் வச்சிருந்தேன் மேம். இத்தி அப்படின்னா அந்த நீலோத்தி பெண்ணு அந்த மாதிரி வரும். ஆ, அப்படி இந்த லா மேம். போட்டோம்னா சிவனுக்கு உப்பளம் அப்படின்னு. ஆனன் மேம். 2 சுழினாவா 3 சுழினாவா? 2 சுழி நாதான். 2 சுழினா 2 சுழி இன். அனன், ஆனன். ஆனன் அப்படின்னாலும் ஓகே. அரண் அப்படின்னாலும் என்னதா? சிவன். எனக்கு வர மாட்டேங்குது. ஓகே, ஆனன் 2 சுழினா ஆனன் அப்படின்னா வந்து சிவன் தான். அரண் அப்படின்னாலும் சிவன் தான். அற அப்படின்னு என்னப்பா? அற அப்படின்னா ஸ்னேக், மஞ்சள். பாம்புன்னு அர்த்தம். அற. மஞ்சளுக்கு ஓகே. அரண்ங்கிறது வந்து மஞ்சள். சிவனும் சொல்றாங்க, மஞ்சளும் சொல்றாங்க அரணுக்கு. கரெக்ட். வெறும் அரை மட்டும் சின்னரா அரைவோட ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா, அரவம்னா பாம்புன்னு சொல்றாங்களா? இந்த பாம்பு. அரை அப்படின்னா அது ஸ்னேக் தான். அதனாலதான் இந்த அரை கூட இன் சேர்த்திருக்காங்க. அப்படி சேர்த்துனா சிவன். சிவனோட கழுத்துல பாம்பு இருக்கும் அப்படின்னு படிச்சோமா? எஸ் மேம். அவ்வளவுதான். ஓகே. அரிமாக்கு நம்ம பார்த்தோப்பா. என்ன இங்கே ஒண்ணு பார்த்தோம். அரிமா அப்படின்னா லயன். அப்புறம் அருகம்புல். ஆழி அப்படின்னா ஆழி அப்படிங்கறக்கும் என்னதான் வரும்? சிங்கம். அரிமான் தான் வரும். ஆழி அப்படிங்கறக்கும் அரிமா தான் வரும். அதே மாதிரி போன டெஸ்ட்ல ஒண்ணு பார்த்தோம். போன டெஸ்ட்ல ஒண்ணு பார்த்தோம். அரிமானா ஞாபகம் இருக்கா? அருகுன்னு சொன்னீங்க மேம். அருகு. அருகு. அது என்னரா? பெரிய ரூ. பெரிய ராக்கு வரும். எறும்புக்கு வர்ற மாதிரி. இருங்க, அது பின்னாடி போயிடுச்சு. சரி, ஆழி அப்படின்னாலும் அரிமா, அருகு அப்படின்னாலும் அரிமா தான். இனினா என்னப்பா? இந்த டெஸ்ட்ல தான் இருக்கு. இனி 3 சுழி நகரம். இனினா என்ன? இங்க பாருங்க. ஆள்னா ஆளல். ஓகே. இனி 3 சுழினா இந்த டெஸ்டோட கடை. இங்க பாருங்க. ஆழி. ஆழினாலும் என்னதான்? அரிமா. அதே மாதிரி அருகு அப்படின்னாலும் அரிமான்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துட்டோம் இல்லையா? அருகு. அருகுனா அருகம்புல் அப்படின்னு சொல்றோம். இந்த அருகு புலி போட்டாலும் வரும். இதுக்கு ஆமா புலி எல்லாமே வரும். இதுக்குமே அரிமா. ஓகேவா? இதுக்குமே அரிமா அப்படின்னு சொல்றாங்க. ஆழி அப்படின்னாலும் அரிமா. ஆழிக்கு வேற என்னெல்லாம் வருது? ஒரு மரம், இல்லைன்னா செடி வகை, ஒழுங்கு, பாலம், இதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. அரிமா அப்படிங்கிறது கேட்கற மாதிரி இருக்கு. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் இல்லையா? ஆழ்வு அப்படிங்கிறது என்ன? அகலமானது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இனி அப்படின்னா 3 சுழினா. இனி அப்படின்னா ஏணி. இனினா ஏணி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் அணின்னு சொல்றாங்க. தலைனா கட்டுதல் பொருள்படும் இல்லையா? அதுவும் இனி. இப்போ நம்ம மேல ஏதோ ஒரு பொங்கலுக்கு முன்னாடி ஏணியில ஏறி என்னமோ கட்டுவாங்களப்பா. அது என்னது? வெள்ளை வெள்ளையா ஒரு பூ இருக்குமே. காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்களப்பா. பொங்கலுக்கு முன்னாடி நாளு. வேப்ப மரம், வேப்ப வேப்ப பூவு, வேப்ப இலை, அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் கலர் பூ இருக்கிறது, ஒயிட்டா இருக்கிறதெல்லாம் கட்டுவோமா? அப்போ ஏணி மேல ஏறி நம்ம கட்டுறோம்.
தலை, இந்த தலைனா கட்டுதல் தானப்பா? அப்ப எஸ் இனி மேம். இனின்னு வந்தா ஏணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏணில ஏறி நம்ம கட்டுறோம். எல்லை நம்ம கைக்கு எட்டாத எல்லை தூரமா இருந்தா தானே நம்ம அது ஏணி மேல ஏற வேண்டியதா இருக்கு. அதனால எஸ் மேம். எல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டுறது கொஞ்சம் அழகா கட்டணும். அணினா அழகு தானே! அப்ப ஈஸியா எஸ் ஞாபகம் மேம். வச்சுக்கலாம். இனினா அணி, இனினா ஏணி, எல்லை, தலை கட்டுறோம். கண்ணார்ன்னா ஒண்ணும் இல்ல. இந்த கம்மாய்ன்னு சொல்றோம்ல, நீர் வெளியேறக்கு சின்ன துவாரம் மாரி இருக்கும். அந்த மாரி ஒரு துவாரம் மாரி இருக்கிற இடத்துல கட்டுறோங்கிற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணாறுனாலும் இனி. ஸோ 2 சுழி நான் வந்துச்சுன்னா, இனி காண்போம். இனிமேல் நடக்கிறது. ஆஃப்டர் பாத்துக்கலாம். இனிமேல் பாத்துக்கலாம். அந்த இனி. அது 2 சுழினா ஈஸி யாரும் கேட்க போறதில்ல. தோரணம் கட்டுறாங்க. ம். ஸோ இந்த இனிங்கிறது கண்ணாறு, தலை, ஏணி, அணி, எல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆள்வுக்கு என்ன பார்த்தோம்? அகலமானது. இந்த ஆள்வுங்கிறது அகலம். என்னப்பா? இந்த லகர ஆள்வுங்கிறது நமக்கு தெரியும். ஆட்சி செய்யறது. ஒருத்தங்க வந்து ஆட்சி செய்யறது. ஆளுமை. ஆளுமை. ஆளுமை மாரி. ஓகே. ஆரைன்னா எந்த ஊர சொல்றாங்க? பெரியரா? ஆரை. பெரியரா? ஆரை. ஆரைன்னா என்ன சொல்றாங்க? ஆற்றூர். ஆரை அப்படின்னா ஆற்றூர் அப்படிங்கிறத மீன் பண்றாங்க. ஓகேவா? ஓகே. ஆளாளம்னா நஞ்சுன்னு பார்த்தோமா? இந்த ஆலம் அப்படின்னாலும் நஞ்சு. ஓகே. ஆளாளம்னாலும் நஞ்சு. இந்த லா இருக்குல்லப்பா, இதே லா தான். நம்ம வந்து இந்த லா போட்டு இடையில இந்த லா போட்டாலும் ஆளாளம்னா நஞ்சு. இங்க இதுக்கும் நஞ்சுன்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தா ஆள்வு அப்படின்னாலும் அகலம், ஆழம் அப்படின்னாலும் அகலம். இங்க தானே பார்த்தோம் ஆள்வு. பின்னாடி பார்த்தோம். இந்த ஆள்வு அப்படின்னாலும் அகலம், ஆழம் அப்படின்னாலும் அகலம் தான். ஓகேவா? இந்த ஆழம் அப்படின்னாலும் அழகு தான். அவனி அப்படின்னாலும் உலகம், ஆழம் அப்படின்னாலும் உலகம். ஓகே. நஞ்சு அப்படின்னாலும் ஆளாளம்னாலும் நஞ்சு, ஆழம்னாலும் நஞ்சு. இதுக்கு மட்டும் நெறைய மீனிங் குடுத்துருக்காங்க. ஆழம்னா ஆலங்கட்டி மலைன்னு சொல்றோமா? ஆலங்கட்டி மலைன்னு சொல்றோம். அப்போ நீர்த்துளி இங்க மலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆழம்னா மழையும் வருது. அப்ப வந்து மலையில வந்து ரொம்ப ரசிப்போம்ல. பூ மேல ஒரு இலை மேல ஒரு நீர்த்துளி இருந்துச்சுன்னா, அத நம்ம ரசிப்போம். அகலம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கங்க. ஆழம்னா ஆலமரம். ஆலும், வேலும், பல்லுக்குருதின்னு சொல்றாங்க. இங்க லூக்கு பதிலா லா இருக்குதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலங்கட்டி மலைய ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே மலைங்கிறது வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நஞ்சு. எவ்ளோ பெரிய மலை வந்து எவ்ளோ பெருசா நம்ம தண்ணி சேர்த்தி வச்சாலும், அதுல ஒரு டிராப் நஞ்சு விழுந்தாலும் ஃபுல்லுமே என்ன ஆயிடும்? பாய்சனஸா ஆயிடும். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளாளம் நஞ்ச சிவபெருமான் உண்டு. உலகையே காப்பாத்துனாருன்னு உலகுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. கருமை, க ஏதோ ஏதோ ஒரு ஞாபகம் வச்சுங்க. மலர்ங்கிறதும் ஆழம் தான் வருது. நீர் மழை வந்தாவே நீர் வருது. கடல் இதுக்கெல்லாமே ஆழம் போட்டிருக்காங்க. ஆழ விதைனாலும் ஆழம் தான். வானம் வானத்துல இருந்து தான மழை வருது. ஸோ வானம்க்கும் என்னதான் சொல்றாங்க? ஆழம் அப்படிங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்றாங்க. அவ்வளோதான். மாவிலங்கம் மாவிலங்கம்னா அது ஒரு விலங்கு தான் வந்து சொல்லுவாங்க. மாவிலங்கம்னா என்னன்னா, நெறைய மாவிலங்க பட்டை. அப்படிங்கிறது ஒரு மரம்பா. மருத்துவ குணம் மிக்க ஒரு இது. இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. தோல் நோய்க்கு எல்லாத்துக்குமே இத யூஸ் பண்ணுவாங்க. வெள்ள கலரா பூ இருக்கும். அந்த மாவிலங்க மரத்துல. ஸோ இது மரம் தான். புன்குன்னா ஒண்ணும் கிடையாது. புங்க மரம்னு சொல்றோம் இல்லையா? அததான் புன்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆலம்க்கு நமக்கு மட்டும் புங்கு தான் நெறைய பூனை இருக்கு. மாரியா மேம்? புங்க மரம்னு சொல்லுவாங்கல்லப்பா. இங்கு போட்டு எழுதுவாங்கல்ல. புங்கை மரம். ஆ எஸ் மேம். அதத்தான் நம்ம வந்து அதத்தான் என்ன சொல்றாங்கன்னா, புன்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, ஓகே. ஆலம்க்கு மட்டும் நெறைய இருக்கு. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆலம்ன்னு வந்தாவே உங்க மைண்ட்ல என்ன வரும்? ஆலங்கட்டி மலை வரணும். அதனால மலை, நீர்த்துளி அத ஞாபகம் வச்சுக்கலாம். ஆலம்னாலும் அடுத்து நாம் பார்த்தா ஆழ்வு அதே லகரம் தான். லட்டுக்கு போடுற அதே லா தான். அந்த ஆழ்வு இருந்தாலும் நமக்கு அகலமானது. அகலம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அகலமா நெறைய இருக்கா? ஆழம்க்கு மட்டும் நெறைய படிக்கிறோமா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளாளம்னா நஞ்சு. இங்க இடையில வந்து லா போட்டுருக்காங்க. இங்க அந்த லாவ எடுத்து விட்டுருக்காங்க. அப்ப அதுவும் நஞ்சு தான். நஞ்ச சிவபெருமான் உண்டு உலக வந்து காப்பாத்துனாரு. இல்லைன்னா உலகமே இருண்டு போயிருக்கும். கருமையா இருக்கும். அதனால அவரோட பாதத்துல மலர் வச்சு நம்ம வேண்டுறோம். அப்படிங்கிற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் ஆலமரம். ஓகே. ஆலமரம் ஆலம்னாவே ஆல விதை, ஆலமரம் 3 மரம் வருது ஆலம்னாவே. ஒண்ணு வந்து புன்கு. புன்குன்னா புங்கை மரம் சொல்றாங்க. மாவிலங்கம்னாலும் மரம் தான். ஸோ இந்த 3 மரம் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மரம் ரொம்ப ஹைட்டா இருக்கு. வானத்தை எட்டுற அளவுக்கு இருக்குதுன்னு நீங்க படிச்சுட்டீங்கனாலும் சரிதான். இல்ல வானத்துல இருந்தா ஆலங்கட்டி மலை, ஆழம் வருது, மழை வருது அப்படின்னு நீங்க படிச்சுட்டீங்கனாலும் ஓகே தான். ஓகே. நீங்க எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா?
சரி சொல்லுங்க. இது சொல்லுங்க. அரை படிப்புனா என்ன? அரை படிப்புனா என்ன? நிரம்பா கல்வி. அற படிப்பு அப்படின்னு. அரை மனிதன்னா? அரை மனிதன்னா என்ன? மதிப்பு குறைந்தவன். மதிப்பு குறைந்தவன் அப்படிங்கறதுதான். அகட விகடம்னா என்ன? நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லுங்க. அறிவாளி. குழப்பம். பெருங்குழப்பம்ங்கிறது வந்து அதுக்கு என்ன வரும்னா அடரடி படரடி. அடரடி ஓகே ஓகே படரடி. ஓகே. அடரடி படரடிக்கு அகட தான் விகடம்னா அறிவாளி மேம். அகட விகடம்னா தந்திரம். தந்திரம் பண்றோம். தந்திரம். அகட விகடம்னா தந்திரம். ஓகேவா? ஓகே. அடரடி படரடினா தான் நீங்க சொன்னது என்னது? பெருங்குழப்பம். கன்ஃபியூஷன். பெருங்குழப்பம். ஓகே. பெருங்குழப்பம் நீங்க சொன்னது. ஓகே. இதே வந்து அடிதண்டம் பிடிதண்டம்னா என்னன்னு சொல்லுங்க. அடிதண்டம் பிடிதண்டம். அடிச்சு பிடிச்சு ஒரு வியாபாரம் பண்றது. அது வந்து அடிச்சாம் பிடிச்சாம் வியாபாரம். இங்க பாருங்க. அது வந்து அடிதண்டம் அடிச்சாம் பிடிச்சாம் வியாபாரம். விடாப்பிடியா பிடிச்சு வைக்கிறது மேம். ஹோல்டு பண்றது. அடிதண்டம் பிடிதண்டம்னா என்னன்னா முழுமையா நம்ம கையிலேயே வசப்பட்ட பொருள்னு அர்த்தம். இந்த பேஜ்ல இல்லையா? அதான் ஹோல்டு ஓகே. பண்றது மேம். அடிதண்டம் பிடிதண்டம்னா என்ன? ஓகே. முழுமையாக நம்ம கையிலேயே வசப்பட்ட பொருள். வசப்பட்ட பொருள். மேம் தண்டம் வந்து கையில பிடிச்சுப்பாங்கல்ல மேம் சங்கரர் அது தண்டம் மாதிரி. வந்து கையில புடிச்சிருக்காங்க. ஓகே. அதனால முழுமையாக வசப்பட்ட பொருள். ஓகே. இப்போ நீங்க தண்டம்னா என்ன? ஒண்ணுமே இல்ல. ஏன்னா முழுசா நாம இன்னொருத்தர்கிட்ட அந்த பொருளை குடுத்துட்டோம். அப்ப நம்ம தண்டம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அடுக்கு குலையல்னா என்னப்பா? அடுக்கு குலையல்னா என்ன? அடுக்குனா அடுக்கடுக்கா வச்சுக்கிறது. என்னோட ஒர்க் எல்லாம் குலைச்சு போட்டீங்க, கொலாப்ஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நிலை அழிதல்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் இங்க. ஓ ஸ்டாக் குலைறது மேம். கார்ட்ஸ் அடுக்கி வச்சு இப்ப இங்க பாருங்க, அடுக்கடுக்காய்னா என்ன அர்த்தம்? வரிசை வரிசையா வச்சிருக்கிறோம். குலைதல்னா என்னப்பா? அது குலைஞ்சு போச்சு. இப்ப சாப்பாடு குலைஞ்சிருச்சுன்னு சொல்றோம்ல, அதுக்கு இதெல்லாம் இல்ல. குலைஞ்சிருச்சுன்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்? அது அழிஞ்சிருச்சு. நம்ம கரெக்டா சாப்பிட முடியாம போயிடுச்சு. அப்ப அது வந்து நிலை அழிதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நிலை அழிதல் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? அவசர குடுக்கைனா என்ன? அவசர குடுக்கைனா நம்ம என்ன நினைப்போம்? அவசர குடுக்கைனா ஒரு விஷயத்த முந்தி முந்தி போய் பண்ற அவசர குடுக்கத்தனம் பண்ணாதேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பதற்றமா ஒரு விஷயத்த செய்யறாங்க இல்லையா? அவங்களத்தான் அவசர குடுக்கைன்னு சொல்றாங்க. அவசர குடுக்கைனா பதற்றக்காரன். நம்ம என்ன நினைச்சிருப்போம்? எல்லா விஷயத்தையும் முன்னாடி முன்னாடி போய் சொல்லிட்டு அதுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். இங்க வந்து பார்த்தோம்னா அவசர குடுக்கைங்கிறது பதற்றக்காரன் தான் நீங்க எழுதணும். ஓகே. இப்போ அடுக்கு குலைதலுக்கு நம்ம நிலை அழிதல் படிச்சோம்லப்பா. அந்த மாதிரி அலைக்குலையாக்குதல்னா என்ன? அலைக்குலையாக்குதல்னா என்னன்னா அந்த எப்படியும் அந்த பொசிஷன் இருக்கோ அத நிலை குலைய வைக்கிறது தான். நிலை குலைய வைக்கிறதா சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நிலை குலைதலுக்கு வேற ஒண்ணு இருக்குமே. சரி ஓகே பார்க்கலாம். இடங்கேடுன்னா என்னன்னு சொல்லுங்க. இடம்கேடு. இடங்கேடு. இடங்கெட்ட எஸ்டிஜி கோல்ல ஃபர்ஸ்ட் என்ன? எஸ்டிஜி கோல்ல ஃபர்ஸ்ட் என்னவோ அதுதான் ஆன்சர் இதுக்கு. இடங்கேடு. நான் வறுமை. கண்டுபிடிக்கிறேன். இடங்கேடுன்னா வறுமை தாறுமாறா பண்றது. இது வந்து நம்ம இடங்கேடுன்னு சொல்றோம். நம்ம இருக்கிற இடம் கேடாயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? ரொம்ப வறுமையா இருக்கும். இடம் கேடு, வறுமை, தாறுமாறு. இது நம்ம யோசிக்காத விஷயம். அத ஞாபகம் வச்சுக்கணும். இடம் கொடுத்தல்னா என்னது? உனக்கு நீ இந்த மாதிரி ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் பண்ணிட்ட, கண்டிப்பில்லாம நடக்க வைக்கிறது, பிடி குடுக்கறது, இதெல்லாமே இடம் கொடுத்தல். இவங்க இப்படி பேசுறாங்க, இப்படி பண்றாங்கன்னா நீ கொடுத்த இடம்தான் இதெல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நல்லா வார்ன் பண்ணாம ரொம்ப லெத்தாலஜிக்கலா நடக்கிற மாதிரி நீ வச்சுக்கிட்ட, கண்டிப்பில்லாம நடந்துட்ட அப்படின்னு அர்த்தம். இடம் கொடுக்கறதுன்னா கண்டிப்பில்லாம நடந்துக்கிறது அப்படின்னு. இடைவெட்டிலேன்னா என்ன அர்த்தம்? இடைவெட்டிலே. இடைவெட்டிலேன்னா என்னது? தற்செயலாக. இடைவெட்டிலே அப்படின்னா நம்ம இடையில ஏதாவது கட் ஆயிருச்சுங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனா தற்செயலாகன்னு அர்த்தம். இடைவெட்டி அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு காய்கறி ஏதோ ஒன்று கட் பண்ணிட்டே இருக்கீங்க. இடையில வந்து அப்படியே கட் பண்ண இடையில வந்து உங்களோட ஃபிங்கர் வெட்டிக்கிச்சுன்னு நினைச்சுக்கோங்க. தற்செயலா. அதாவது கடகடன்னு பண்ணிட்டு இருக்கும்போது தற்செயலா வெட்டிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பட்டுருச்சு, நெயில் பட்டுருச்சு அந்த மாதிரி. இடைவெட்டிலேனா தற்செயலாக. இடக்கு முடக்குனா என்னன்னு சொல்லுங்கப்பா. இடக்கு முடக்குனா என்னன்னு சொல்லுங்க. இடக்கு முடக்குனா என்ன? இடக்கு முடக்கான கேள்வி கேட்கறது. சங்கடம். சங்கடம். அது வந்து சங்கடத்தை விளைவிக்கும். சோ சங்கடம். முக்தி அடைதலுக்கு என்ன மரபு தொடர் யூஸ் பண்றாங்கப்பா? முக்தி அடைதலுக்கு என்ன யூஸ் பண்றாங்க? இமை மூடுதலா ஏதோ ஒரு இமை பொருந்துதல். இமை பொருந்துதல் வந்து தூங்குறது. தூங்குறது தான் இமை பொருந்தல். அப்படியே நம்ம கிளாஸ் கேட்க என்னோட 2 இமை பொருந்துச்சு
அப்படி சொல்றோம். இரண்டர கலத்தல் அப்படிங்கறத முத்தி அடைதல் சொல்றோம். எஸ் மேம். இரண்டரை இரண்டரை கலத்தல். இரண்டர கலத்தல் அதுக்குதான் என்ன சொல்றாங்க, முத்தி அடைதல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? உரி உப்பு என்ன சொல்லுவாங்கப்பா, எப்படி சேர்த்து எழுதுறாங்க? உரிய உப்பு. உரிய ஏ சேர்த்து எழுதுறாங்க. வில கூட்டல் காய் எப்படி சேர்த்து எழுதுவீங்க? விலங்காய். அதோட இளங்காய். இனமொழி லெட்டரை வில போட்டுக்கணும் கூட்டல் மேம். இன காய் எப்படி எழுத்த போடுவீங்க? நம்ம இக்கு போட்டு எழுதக்கூடாது. வில அப்படிங்கிறது லாங்கிறது என்னதுப்பா, அகர ஈற்று மரப்பெயர். விழா மரம் இருக்கா, அப்படி இருக்கும்போது என்னதான் சேர்ந்து வரும்? இனமொழி. வல்லினத்திற்கு இனமான மெல்லினம் தான் வரும். மாந்துளிர் இதெல்லாம் எக்ஸாம்பிளா பார்த்தோம். ஓகேவா? உரி உப்பு வந்து உரிய உப்பு. வறுமொழியுடைய இன எழுத்து மேம். இது ஸ்கூல் புக்லயே இருக்கு. புளி சுவைக்கு முன்னாடி என்ன வரும்பா, மெல்லினம் தான் வரும் அப்படின்னு படிச்சிருக்கோமா? புளி கூட்டல் கறி புளிங்கறி, புளி கூட்டல் சோறு, இச்சுக்கு இஞ்சு தானே. சோ புளிஞ்சோறு, புளிங்கறி, புளிச்சோறு இந்த மாதிரி வரலாம். சுவை பொருளுக்கு முன்னாடி அதாவது புளிச்சுவை இதுக்கு முன்னாடி மெல்லினமும் வரும், அதுக்கு இனமான வல்லினமும் வரும். இதுதானே ஸ்கூல் புக்ல படிச்சிருப்பீங்க. 9th புக்ல நினைக்கிற ஒரு பாக்ஸ்லயே கொடுத்திருப்பாங்க. புளி அப்படிங்கிற சுவை பெயர் முன்னாடி மெல்லினம் வந்தாலும் கரெக்ட், வல்லினம் வந்தாலும் கரெக்ட். ஓகேவா? பூச்செடி அதே மாதிரிதான் மலர் பெயருக்கு பூச்செடியும் சொல்லலாம், பூஞ்செடியும் சொல்லலாம். இத புக்ல இல்ல, பட் நம்ம ஸ்கூல் புக்ல இது படிச்சுட்டோம். ஓகேவா? இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. புளிங்கிற சுவைக்கு முன்னாடி நமக்கு இனமான வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் வந்தாலும் சரிதான், வல்லினம் மிக்கு புணர்ந்தாலும் சரிதான். புளி அப்படிங்கிற சுவை பேருக்கு முன்னாடி. அப்போ புளிச்சோறும் சரி புளிஞ்சோறும் சரி தானே மேம்? புளிஞ்சோறு. எஸ், புளிச்சோறு இச்சு போட்டும் எழுதிக்கலாம். அதே மாதிரி புளி இங்க இக்கு போட்டு எழுதிக்கலாம். புளிக்கறி புளிங்கறி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இங்க புளிங்கறி புளிஞ்சோறு எப்படி வேணா எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பருத்தி கூட்டல் குறிது, யானை கூட்டல் கரிது. இந்த ஈ ஐ இது ஈ தானே, இகர ஈற்று இகர ஈறு, அப்புறம் ஐ ஈறு. இந்த மாதிரி அக்ரிணை பெயர் வந்துச்சுன்னா, பருத்திங்கிறது ஒரு அக்ரிணை, யானைங்கிறது ஒரு அக்ரிணை, இந்த மாதிரி ஒரு அக்ரிணை பெயர் வந்துச்சுன்னா என்னவாப்பா, அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம், எந்த இதுவும் புணராது அப்படிங்கிறாங்க. சோ பருத்தி கூட்டல் குறிது, யானை கூட்டல் கரிது, அவ்வளவுதான், அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம். ஓகே தானே? பருத்தி கூட்டல் குறிது, யானை கூட்டல் கரிது அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது என்னது, எந்த வல்லினமும் மிக்கு புணராதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்க. மேம், அப்போ அகத்தி கீரை அப்படின்னா அகத்தி பிளஸ் கீரை, அகத்தி கீரை அந்த மாதிரி தானே மேம்? அது வந்து அகத்தி கீரைங்கிறது என்ன வரும் அப்படின்னா, அது இருபெயரொட்டு பண்பு தொகைப்பா. இருபெயரொட்டு பண்பு தொகையில மிகும். இருபெயரொட்டு ஓ பண்பு அது தொகைனா, அப்படிதான் மேம். எப்படி சொல்றது, இப்ப முருங்கை கீரை, அகத்தி கீரை, வல்லாரை கீரை, இந்த மாதிரி இது வந்து அந்த கேட்டகரிக்குள்ள போயிடும். அத நம்ம நான் அந்த ஈ இதுல ஐ கொண்டு வரக்கூடாது. அப்படி நினைச்சிட்டேன் மேம். அப்படி இல்ல, இப்படி. ஓகேவா? இந்த இப்போ மாதிரி. கிளியர் மேம். சரிப்பா. இங்க பாருங்க, யானையும் குதிரையும் இந்த மாதிரி உண்மை தொகையில இயல்பா வருது. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல, உண்மை தொகை. ஓகே, உண்மை நானும் அவனும் இந்த மாதிரி வரும்ல, நான் அவன் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம மிக்கு புணரக்கூடாது, இயல்பாக புணரணும். அடுத்தது மாசி திங்கள் சாரை பாம்பு இருபெயரொட்டு பண்பு. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அகத்தி கீரை இக்கு வரும், முருங்கை கீரை இக்கு வரும், வல்லாரை கீரை இக்கு வரும். வேற ஏதாவது கீரை சொல்லுங்க. அரைக்கீரை. அரைக்கீரை. வேற? சிறுகீரை. சிறு தொண்டர் யாரு? சிறு தொண்டர் வந்து பிள்ளைக்கறி சமைச்சவர் மேம். பரஞ்சோதி முனி. ஓகே, பரஞ்சோதி முனிவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா சிறு தொண்டர்னு சொல்லுவாங்க. இவர் தானே முதலாம் நரசிம்மவர்மன், பல்லவாஸ் படிச்சோம்ல, முதலாம் நரசிம்மவர்மரோட படைத்தளபதி பரஞ்சோதி தானப்பா? எஸ் மேம். ஓகே, சரி, ஓகே, நம்ம அப்படி போயிட்டோம்னா அப்படி போயிடுவோம். மாசி திங்கள் சாரை பாம்பு இது வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை. கிளி குறிது திணை குறிது, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா பருத்தி குறிது யானை கரிது, இப்படி இருக்கிறது எப்படி வந்துச்சு, அப்படியே புணர்ந்துச்சு, எதுவுமே மிக்கு புணர்ல. இங்க பார்த்தோம்னா கிளி குறிது திணை குறிதுல இக்கு வந்திருக்கு. சோ நீங்க இந்த குறிது வச்சு பார்க்காதீங்க, இந்த இடத்துல பாருங்க இக்கு வந்திருக்கு. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் முன்னாடி இங்க மிகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது மட்டும் இது கேட்டா இது மட்டும் கேட்பாங்க. இந்த இது இங்கதான் குறிதுங்கிற வேர்டே நம்ம பாக்குறோம் நன்னுள்ள. வேற ஸ்கூல் புக்ல எங்கேயுமே இந்த குறிதுங்கிற வேர்டு நம்ம பார்க்கவே மாட்டோம். அதனால இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. பருத்தி குறிது யானை கரிது அது அப்படியே வந்திருக்குது. கிளி குறிதுன்னா இக்கு போட்டு எழுதியிருக்காங்க, திணை குறிதுன்னா இக்கு போட்டு எழுதியிருக்காங்க. இப்ப உரி கூட்டல் உப்பு உரிய உப்பு, சாவ கூட்டல் குத்தினான் சா குத்தினான்னு பாக்குறோமா, அந்த மாதிரி கிளி கூட்டல் குறிது கிளி குறிதுன்னு பாத்துக்கோங்க.
திணை கூட்டல் குறிது திணை குறிது அப்படின்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? எழுவாய் தொடர் முன்னாடி மிகாது. ஆனா இந்த இடத்துல வந்து மிகும் தான் சொல்லியிருக்காங்க நன்னூல்ல. அதனால நமக்கு தேவையில்லாம ஆராய்ஞ்சு நம்ம மண்டைய உடைக்காம இத அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சோ இது ஹைலைட் பண்ணிக்கிறீங்க. பருத்தி கூட்டல் குறிதுன்னா இக்கு வரல. ஆனா இங்க கிளி கூட்டல் குறிதுன்னா இக்கு வந்திருக்கு. திணை கூட்டல் குறிதுல இக்கு வந்திருக்கு. ஓகே? அவ்வளவுதான். அடுத்து அது கூட்டல் ஆன்று நமக்கு தெரியும் இல்லையா? இது கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்களா? அது அன்று அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஓகேவா? இதுக்கு என்ன சொல்றாங்க? அது அப்படிங்கிற சுட்டுப்பெயர் முன்னாடி அன்று அப்படிங்கிற இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா வினை குறிப்புன்னு சொல்றாங்க. அன்றுங்கிறது வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆன்று அப்படின்னு சொல்லி நீண்டு ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே? அப்போ இங்க வந்து உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும்படி அப்படிதானப்பா சொல்லுவாங்க? உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும்படி இங்க தூள் இருக்கிற இத்து கூட்டல் ஊல வந்து ஊ போயிரும். அப்ப இங்க இத்து அன்று வந்துச்சுன்னா வந்து நீளும் ஆன்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. அப்ப இத்து கூட்டலா தான்று அப்படின்னு வருது. அவ்வளவுதான். அது கூட்டல் அன்று அப்படின்னா நம்ம என்னன்னு எழுதணும்? அதான்று அப்படின்னு எழுதுறோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? அது கூட்டல் அன்று அதான்று. அவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆனா நம்ம ஸ்கூல் புக்ல என்னப்பா படிச்சிருப்போம்? அது, இது, உது இதெல்லாம் உது வந்து இப்ப யூஸ் பண்றது இல்ல. அது, இது, எது இந்த மாதிரி சுட்டுப்பெயர் முன்னாடி இயல்பாக தெரியும் அப்படின்னு ஸ்கூல் புக்ல படிச்சிருக்கோம். இதை எக்ஸ்ட்ரா நோட் போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆமா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆமாங்கிறதுக்கு வந்து தனித்தனியா பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஆ, கமா, மா தனித்தனியா பார்த்தோம்ல. என்ன பாயிண்ட் ஞாபகம் இருக்காப்பா? ஆ, மா முன்னாடி இயல்பாக தெரியும். ஆ குறிது, மா குறிது அப்படின்னு. குறிதும் இங்க இருக்கு இல்லையா? இந்த எந்தெந்த பாயிண்ட்ல குறிதுன்னு எழுதியிருக்கனோ நான் இங்க வந்து மாத்தி மாத்தி எழுதியிருக்கேன். நீங்க ஒரே பாயிண்ட் கீழே குறிதுன்னு வர இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஆ குறிது, மா குறிது, அதுக்கப்புறம் என்ன பார்த்திருக்கோம்ப்பா? பருத்தி குறிது, அதுக்கப்புறம் என்ன பார்த்திருக்கோம்? பருத்தி குறிதுல இக்கு வருதா கிளி இல்லையா? குறிப்பு. பருத்தி பருத்தி குறிதுல இக்கு குறிதுக்கு வரல. அதே வராது. மாதிரி ஆ குறிதுலயும் வரல, மா குறிதுலயும் வரல. எந்த 2 குறிதுல தான் வந்திருக்கு? கிளி குறிதுக்கு திணை குறிது போ. கிளிக்கு திணை வெப்பமா? எஸ் அதனால மேம். இதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அது கூட்டல் ஆன்று, அதான்று நம்ம படிச்சாச்சு. இப்போ கிளிக்கு ஆவும் திணை மாவும் குறிது. சேர்ந்து இங்க பாருங்க. ஆவும் மாவும் தனியா இருந்தாலுமே நமக்கு வல்லினம் மிகல. இயல்பா புணர்ந்துருச்சு. ஆமா அப்படின்னு சேர்ந்து வந்தாலுமே நமக்கு புணரல. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஆவும் மாவும் தனியா வந்தாலும் வல்லினம் மிகலப்பா. ஆமா அப்படின்னு சேர்ந்து வந்தாலும் வல்லினம் மிகலே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாங்கிறது வாட்ஸ் த மீனிங்? காட்டு பசுவை தான் ஆமான்னு சொல்றாங்க. ஆமான்னு ஒரு பேய் படம் கூட இருக்கு. நான் சமீபத்துல பார்த்தேன். ஓகே. ஆமான்னா காட்டுப்பசு. ஆமா கூட்டல் சிறிது, ஆமா கூட்டல் பெரிது. காட்டுப்பசு. இதுக்கெல்லாமே என்ன சொல்றாங்கப்பா? வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இதுதான் டெஸ்ட் 2ல இருக்கக்கூடிய நன்னூல். சரி. நம்ம மரபுத்தொடர் போலாமா? இந்த எஸ் டெஸ்ட் மேம். 2 சிலருக்கு தெரியறது இல்ல. நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கே இந்த நன்னூல் வந்து நான் தனியா குடுக்குறேன்னு. சோ தெரியாதவங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இரண்டும் கெட்ட நேரம்னா என்னப்பா? காலையிலயும் இல்ல, நைட்லயும் இல்ல அப்படிங்கிற மாரி. இரண்டும் கெட்ட நேரத்துல வந்திருக்கேன்னா, சாயங்காலம். மாலை பொழுது தான் என்ன சொல்றாங்க? நாளை பொழுது. மாலை பொழுது தான் சொல்லியிருக்காங்க. 8ல் 10ல்னா என்ன அர்த்தம்? 8ல் 10. 8ல் 10ல் அப்படின்னு என்னது? 8ல் 10ல்னா என்னது? எடையேன்னு அர்த்தம். 8ல் 10ல்னா என்னன்னா இடையிடையே அப்படின்னு அர்த்தம். ஏற்று காட்டுதல், ஏய்ப்பு காட்டுதல் என்ன டிஃபரன்ஸ்பா? ஏற்று காட்டுதலுக்கும் ஏய்ப்பு காட்டுதலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏய்ப்புன்னா ஏமாற்றி பறிக்கிறது தானே மேம்? ஏய்ப்பு அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா நயவஞ்சகத்தனமா நயவஞ்சகம் செய்தல் தான் ஏய்ப்பு காட்டுதல். இதே ஏச்சு காட்டுதல்னா உன்னோட ஏச்சு பேச்சுக்கெல்லாம் நான் பலியாக வேண்டியது இருக்குது. பழி. ஓகே. பழிப்பை சுட்டி காட்டி பேசுறது. பழி போடுறது இல்லைன்னா ஒரு தப்பு பண்ணிருப்போம் அந்த மிஸ்டேக்கையே வந்து சுட்டி காட்டி பேசுறது. இதுதான் ஏச்சு காட்டுதல். கேட்டா இந்த 2 டிஃபரெண்ட் பாத்துக்கோங்க. ஏச்சு காட்டுதல்னா பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல். ஏய்ப்பு காட்டுதல்னா நயவஞ்சகமா காட்டுறது. இதே இன்னொன்னு நயவஞ்சகனுக்கு ஊ வரிசையில ஒண்ணு படிச்சிருப்பீங்க. என்னது? உடும்பு நாக்கனாப்பா நம்ம படிச்சிருக்கோம்ல. உடும்பு நாக்கன். உங்களுக்கு தான் நான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க. உடும்பு நாக்கன்னா என்ன சொல்றாங்க? வஞ்சகன்னு சொல்றாங்க. இந்த 3 யாராவது சேர்த்து சொல்லுங்க. ஏற்று காட்டுதல்னா என்ன? ஏய்ப்பு ஏய்ச்சி காட்டுதல்னா காட்டுதல்னா என்ன? ஏமாற்றி
ம் ஏமாத்தி பண்றது மேம். ஏச்சு பேச்சுன்னா பழி போட்டு பேசுறது மேம். ஆ ஏசுறது சொல்லுவாங்கல்ல அது மாதிரி. அதனாலதான் பழிய சுட்டி காட்டுறது. ஓகே. அப்புறம் ஏய்ப்பு உடும்பு நாக்கன் காட்டுதல்னா அப்படின்னா அது வஞ்சனை. நயவஞ்சகன்னு சொல்றாங்க. ஏய்ப்பு ஏய்ப்புனா வரி ஏய்ப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வஞ்சகமா நம்ம வந்து ம் வரி ஏய்ச்சுட்டோம். டாக்ஸ் ஏவியேட் பண்ணிட்டோம். மேம் இப்படி சொல்லுவாங்கல்ல மேம். ஏழைகளை எய்த்து பிழைக்காதே அப்படின்னுவாங்கல்ல மேம். ஏச்சு பிழைக்காத நயவஞ்சகத்தனமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்க இல்ல அந்த நியூஸ்ல இடத்துலயே பார்த்தேன் மேம். ஓகே. இல்லைன்னா ஏச்சு காட்டுதல்ல இங்க சூ இருக்காப்பா சுட்டி காட்டுறது. பழிப்பை சுட்டி காட்டுதல். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் உடும்பு ஏச்சு நாக்கன்னாலும் என்னதுன்னா பேச்செல்லாம் கேட்க முடியல சொல்லுவாங்கல்ல மேம். ஆமா. உடும்பு நாக்கன்னா என்னப்பா சொன்னா? நயவஞ்சகன் அப்படின்னு சொல்லி. நயவஞ்சகன். உடும்புனாவே இங்க நயவஞ்சக விலங்கா ஞாபகம் வச்சுக்கணும் மேம். ஏற வாங்குதல்னா என்ன? ஏற வாங்குதல். விலகி இருத்தல். இது 2மே டிஃபரெண்டா இருக்கு. விலகி இருக்கிறது ஏற வாங்குதல். முழுவதும் விலைக்கு பெறுதல். அதுவுமே என்ன சொல்றாங்க? ஏற வாங்குதல் விலை முழுசாவே வாங்கிட்டேன். முழுசும் இந்த இடம் ஃபுல்லு என்னோடது. முழுசா விலைக்கு வாங்கிட்டேன். ஒரு அப்படின்னா ஏக்கரையே வாங்கிட்டேன். ஏக்கரையே ஏற வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. விலகி இருக்கிறது. நான் ஒருத்தங்களுக்கு வித்துட்டப்பா முழுசும் இன்னொருத்தவங்க வாங்கிட்டாங்க. அப்ப நான் அந்த இடத்துல இருந்து விலகி இருக்கிறது தானே பெஸ்ட். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? Yes, ஏதோ ma'am. என்னை விட நல்லா ஷார்ட்கட் போட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க. விலகி இருத்தல் முழுதும் ஏற. விலைக்கு பெறுதல் தான் ஏற வாங்குதல். ஃபுல்லு வாங்கிட்டோம். முழுசும் விலைக்கு வாங்கிட்டோம். அதனால நம்ம விலகியே இருக்கிறோம். நம்மளோட இடம் யாருக்கோ குடுத்துட்டோம். அப்புறம் விலகியே இருக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளவுதான். ஒரு கால்ல நிக்கிறதுனா நமக்கு தெரியும். ஒரு கால்ல நிக்கல்னா விடாப்புடியா விடாப்பிடி. ஒரே கால்ல நிக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ எட்டில் ஒத்த கால்ல பத்தில்னா நிக்கிறது. எட்டில் பத்தில்னா என்னப்பா பார்த்தோம்? இடையிடையேன்னு பார்த்தோமா? அந்த மாரி Yes, ma'am. ஒட்டிக்கு ரெட்டினா என்ன அர்த்தம்ப்பா? ஒட்டிக்கு ரெட்டினா 1க்கு 2 பங்கு. 1/2 அந்த மாதிரி. 1க்கு அதே 2 மாரி 2ல் 3ல்னா 2 நாள் 3 நாள். ஆமா 2ல் 3னா 2 நாளுக்கு ஒருக்கா, 3 நாளுக்கு ஒருக்கா அப்படி வரும். அப்புறம் 2ல் ஏனெண்ணுதல் 3ல்னா டிஃபரெண்டா. அது மேம். 8ல் 10ல்னா இடையிடையாய். அப்புறம் எட்டில் பத்தில்னா ஒட்டிட்டு அப்புறம் இடையிடையே. இன்னொன்னு. ஒட்டிக்கு ரெட்டினா 1க்கு 2 பங்கு. நம்பர்ஸா வர்றது. அதுக்கு தான் ஏற்கனவே மேம் நம்ம கேட்டேன். லாஸ்ட் டிவிஷன்லயே பார்த்தப்பா, ஒட்டி கொடுத்தல்னா என்ன? ப்ராமிஸ் பண்றது, உறுதி பண்றது. உங்க ஒரு Yes, ma'am. கையில இன்னொருத்தவங்க கை வச்சு ப்ராமிஸ் பண்றாங்க. சோ ஒட்டி கொடுத்தல் அப்படிங்கறக்கு உறுதி பண்ணி தருதல் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? எங்க இப்ப சொல்லுங்க. ஏய்ப்பு காட்டுதல்னா என்ன? ஏய்ப்பு காட்டுதல்னா என்ன? ஏமாற்றுதல். ஏய்ப்பு நய காட்டுதல். ஏமாற்றுதல். நயவஞ்சகம் செய்தல். பழிப்பு. இப்பதான்ப்பா சொன்னேன். ஏய்ப்பு ஏச்சின்னா தான் காட்டுதலுக்கும் பழி. பழிப்பு. ஏ ஓகே. இது மட்டும் கன்ஃப்யூஸ் ஆகும். நான் கன்ஃப்யூஸ் ஆறது மட்டும் கேட்கிறேன். ஓகேவா? ஏற்று காட்டுதல்னா ஓகே. பழிப்ப சுட்டி காட்டுறது. ஏய்ப்பு காட்டுதல்னா தான் என்னதாமாப்பா? நயவஞ்சகம் செய்தல். இந்த நயவஞ்சகம்னு வந்தோனே உங்களுக்கு ஊவரிசையில என்ன ஞாபகம் வரணும்? அந்த உடும்பு உடும்பு நாக்கன் வந்து நாக்கல். உடும்பு நாக்கு. உடும்பு நாக்கன் வரும். உடும்பு. எடுத்து சொல்லுதல்னா என்ன? கொஞ்சம் அட்வைஸ் பண்றது. இவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அப்படிங்கிறது. சோ அறிவுரை கூறுறது. அதுதான் அறிவு கூறுதல், அறிவுரை கூறுதல், சிறப்பித்து கூறுதல். இதெல்லாமே என்ன சொல்றாங்க? எடுத்து சொல்லுதலுக்கு சொல்றாங்க. சொல்லுவாங்கல்ல மேம். மன்னருக்கு அமைச்சர் எடுத்து எடுத்துச் சொல்றது. சொன்னார். ஒத்துப்பாடுதல்னா என்னப்பா? ஒத்துப்பாடுதல். சப்போர்ட் பண்றது. ஒத்துவுறது. ஒத்துப்பாடுதல்னா என்னன்னா, ஏத்துக்கிறது, ஆமோதிக்கிறது. நெறைய பேரு ஆமோதித்தல் அப்படின்னா, எகெயின்ஸ்டா சொல்றதுன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ஒத்துப்பாடுதல்னா என்னன்னா, ஓகேன்னு சொல்றதுதான். சேர்ந்து பாடுறது. ஏத்துக்கிறாங்க. ஒத்துப்பாடுதல். எப்ப பார்த்தாலும் இவனுக்கு ஒத்துப்பாடிட்டே இரு. செயின் செக் அடிச்சுட்டே இருக்கிற மாரியும் கூட வச்சுக்கலாம். சோ ஆமோதித்தல், ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஒரு சொல் வாசகன்னா என்ன? எப்பவுமே ஒரு சொல்லு தான் அவருக்கு. சொன்னா அவரு செஞ்சுருவாரு. ஒரு சொல் வாசகன்னா என்னப்பா? சொற்பிழலாதவன். ம். சொன்ன சொல் சொல் பிழலாதவன். ஒரு சொல் நான் ஒரு சொல் சொல்லிட்டா, அந்த சொல்ல அவங்க வந்து பண்ணுவாங்க. கரெக்ட்டா நடத்தி காட்டுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு இந்த நாள்னா சொல் என்ன? ஒரு நாளைக்கு ஒரு நாள்னா, நாள் செல்ல செல்ல. நாள் என்னைக்கோ நாள் ஒரு நாள் செல்ல செல்ல. மாட்டுவோம். ஒரு நாளுக்கு ஒரு நாள். ஒட்டி கொடுத்தல்னா என்ன பார்த்தோம்ப்பா? ப்ராமிஸ். உறுதி பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப லேசா இருக்கறக்கு என்ன ஐவரிசையில நம்ம பார்த்தோம்? ஐவரிசையில ஒண்ணே ஒண்ணு தான் பார்த்தோம். போன அது கிளாஸ்ல. நொய். 5 நொய்தா. 5 நொய்தாக. இது மட்டும் தான். மிக்க லேசா. இப்பதான் நமக்கு ஐல ஒரே ஒரு வரிசை ஒண்ணே ஒண்ணு தான். ஐ ஜாலி. மனசு லேசா இருக்கு. இத்தன கச்ச ஐ கச்சன்னு படிக்கிறது. ஆமாமாமா. ஐ லெட்டர் ஒண்ணே ஒண்ணு தான். அப்படியே இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நொய்யி நொய்யின்னு இல்லாம ஒரே ஒண்ணு தான் ஐல. ரொம்ப லேசா இருந்துச்சு.
படிக்கிறக்கே. ஐது நொய்தாகனா மிக்கல் லேசாக, வேற ஏதாவதுனாலும் போட்டுக்கோங்க. ஏன் எண்ணுதல்னா என்னப்பா? ஏன் அப்படின்னு எண்ணுதல். ஏன் எண்ணுதல். ஆபத்துக்கு உதவி ஆபத்துக்கு என்ன உதவுதல். உதவி ஏதோ எழுதியிருக்கேன் மேம். உதவி உதவ ஊதலா வினாவுறது. வினாவுதல்னா என்ன? கொஷின். ஆபத்துக்கு உதவ வினாவுறது. என்ன பிரச்சனை? என்ன அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே ஓகே. ஓ ஏன் அப்படின்னு கேக்குறது மேம். ஏதாச்சும் விழுந்துட்டா என்ன ஆச்சு ஏன் அப்படி. ஓகே ஓகே மேம். ம். ஏன் எண்ணுதல். ஏன் ஏன் எண்ணுதல். எண்ணு. ரெண்டுமே வந்து என்னப்பா? ரெண்டுமே என்ன சொல்லி? 2 சுழி 2 நகரம் சுழி தான். 2 சுழி நகரம் தான். ஓகே. இன்னார் இனியர் அப்படின்னா என்ன? இன்னார் இனியார். இங்க பாருங்க 2 இருக்கு. பகைவரும் இன்னார் நண்பரும். இனியார் இருக்கு. இன்னார் இணையர். இணையர்னு ஒண்ணு இருக்கு. இன்னார் இனியார். இன்னார்னா என்ன? இன்னார்னா பகைவர். இனியார்னா என்ன? இனிக்கும். நண்பர். அப்ப பகைவரும் நண்பரும். இன்னார் இனியார்னா என்னது? பகைவரும் நண்பரும் அர்த்தம். இது பகைவரும் நண்பரும் அப்படிங்கிறது என்ன இலக்கண குறிப்பு சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை ஐயோ ஏதோ வருமே. எண்ணுமை தானப்பா. இன்னார் இனியார்னா உண்மை. பகைவரும் நண்பரும். அப்படின்னா என்னது? எண்ணுமைன்னு அர்த்தம். இன்னாரும் இணையரும் எண்ணுமை அப்படின்னு அர்த்தம். ஓகே தானே? இதே இன்னார் இணையர்னு வந்துச்சுன்னா இத்தன்மை இந்த உடையவர். இன்னார் இணையர் அப்படின்னு என்ன அர்த்தம்? இத்தன்மை உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, டெஸ்ட் 2 வியாழக்கிழமை ரெடி ஆயிருங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட்டுக்கு தான் இடையில உங்களுக்கு நாள் வந்து நிறைய கொடுத்துருக்கேன். மத்த டெஸ்ட்ல கொஞ்சம், ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்ல எழுதுனீங்கன்னா கொஞ்சம் வேணும் அப்படிங்கறதுக்காக இந்த 2 டெஸ்ட்டுக்கு தான் உங்களுக்கு நாள் அதிகமா இருக்கு. அதனால இந்த டெஸ்ட் 2 முடிச்சுட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா 12ஆம் தேதியே அடுத்த டெஸ்ட் இருக்கு, டெஸ்ட் 3. அதனால நீங்க நாளைக்கோ இல்ல திங்கட்கிழமையோ நீங்க வந்து டெஸ்ட் 3க்கு ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏதோ ஒரு போர்ஷன் முடிச்சு வைங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கலைச்சொல் மட்டும் விட்டுட்டு அப்புறம் படிக்கலாம். மத்தது போர் அடிச்சதுன்னா என்ன பண்றீங்க? நீங்க இந்த மரபு தொடர் கொஞ்ச நேரம் படிங்க. அதுக்கப்புறம் இளங்குமரனார் படிங்க. அப்புறம் நான் கொடுத்த